பிரதமர் மோடி அவர்கள் வந்தவுடன் எங்களுடைய நீண்ட நாள் மற்றொரு கோரிக்கை இந்திய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இது கொடுக்க வேண்டும் என எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. எங்கள் என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள அனைத்து ஓபிசி மக்களுடைய கோரிக்கை. அதை பிரதமர் மோடி அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். காங்கிரஸ் ஆட்சி நேரத்தில் நான் அன்று அமைச்சராக இருந்த நேரத்தில் கூட இதை அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களிடம் பலமுறை வலியுறுத்தியும் அதை செயல்படுத்தவில்லை. ஆனால் மோடி அவர்கள் இதை செய்திருக்கின்றார். அடுத்தது மோடி அவர்கள் ரோஹிணி கமிஷன் ரோஹிணி ஆணையத்தை நிறுவி அதில் ஓபிசிக்குள்ள எந்தெந்த சமுதாயம் அதில் அத்துணை இடங்களை தட்டி செல்கிறார்கள், யாருக்கு கிடைக்கவில்லை என்று இதில் ஒரு ஆய்வு நடத்தி இதை அறிக்கை வந்திருக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி அதற்கு சொந்தம் கொண்டாடுவது அல்லது திமுக அதற்கு சொந்தம் கொண்டாடுவதெல்லாம் இதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ள முடியாததெல்லாம். அதாவது சுதந்திர இந்தியாவில் முதலாக ஒரு அரசு நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தது இப்போ இருக்கின்ற மோடி அவர்கள் அரசு தான். இவ்வளவு காலமாக காங்கிரஸ் நீங்க ஆட்சி பண்ணீங்களே இந்தியாவை, ஏன் அறிவிக்கல இவ்வளவு காலமா?